அனைவருக்கும் வணக்கம். காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸ் ஏப்ரல் 2023 இருக்குல்ல, அடுத்த பார்ட் பி கொஸ்டின் நம்ம பார்க்கலாம். Evaluate integral over c e power z by z dz where c is the circle mod z equal to 1. இந்த கொஸ்டின் நம்பர் 16 லாரன்ஸ் சீரிஸ் ஆல்ரெடி நம்ம பிளேலிஸ்ட்ல இருக்கு, நீங்க பாருங்க. ஓகே, இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக இது ரெண்டு விதமாக யூஸ் பண்ணலாம். ஒன்று காஷி ரெசிடியூ தியரம் யூஸ் பண்ணலாம், இல்லை காஷி இன்டெக்ரல் ஃபார்மில் யூஸ் பண்ணலாம். இது கொஸ்டின் நம்பர் 15ன்றதால 13 வந்து இது யூனிட் 1, யூனிட் 2, யூனிட் 3 யூஸ் பண்ணணும். அப்போ காஷி ரெசிடியூ யூஸ் பண்ணக்கூடாதுன்ட்டு ஒரு சின்ன ஐடியா, அவ்வளோதான். ஓகே ரைட். இப்போ இங்கே காஷிஸ் இன்டெக்ரல் ஃபார்மில் நமக்கு என்ன சொல்லுது அப்படின்னா, இன்டெக்ரல் ஓவர் சி நியூமரேட்டில் இருக்கிறது எஃப் ஆஃப் இசட், டினாமினேட்டில் லீனியர் ஃபேக்டர் இருக்கணும். அதாவது இசடோட பவர் 1 இருந்து ஒரு லீனியர் ஃபேக்டர் இருந்துச்சு, டிஇசடாக இருந்துச்சுன்னா தென் இந்த இன்டெக்ரலோட ஆன்சர் என்னன்னா 2πi இன்ட்டு எஃப் ஆஃப் ஏ. அதில் கண்டிப்பாக என்ன இருக்குன்னா, இந்த இசட் மைனஸ் ஏ ஈக்குவல் டு 0னா இசட் ஈக்குவல் டு ஏ, அந்த இசட் ஈக்குவல் டு ஏன்ற பாயிண்ட் லைஸ் இன்சைட் சியாக இருந்தால் தான் நம்ம கோஷிஸ் இன்டெக்ரல் ஃபார்முலாவை யூஸ் பண்ண முடியும். ஓகே, இப்போ நம்ம கிவன் இன்டெக்ரல் என்ன கொடுத்துருக்காங்க, இன்டெக்ரல் ஓவர் சி இ பவர் இசட் பை இசட் டிஇசட். அப்போ இங்கே நமக்கு என்ன கிடைக்குது, எது சிங்குலர் பாயிண்ட்ஸ், அதாவது டினாமினேட்டர் ஈக்குவல் டு பண்ணும்போது போல் சொல்லுவோம், அது சிங்குலர் பாயிண்ட்னு சொல்லுவோம். ஏன்னா சிங்குலாரிட்டியோட ஒன் ஆஃப் த கேட்டகரி தான் போல் உங்களுக்கு. ஓகே, நீங்கள் அதை சிங்குலர் பாயிண்ட் சொன்னாலும் ஓகே, இல்லை போல்னு சொன்னாலும் ஓகே. இந்த டினாமினேட்டர் ஈக்குவல் டு 0 பண்ணோம் அப்படின்னா இசட் ஈக்குவல் டு 0. அப்போ இசட் ஈக்குவல் டு 0 லைஸ் இன்சைட் சியான்னு பார்க்கணும். என்னது நமக்கு சீன் கொடுத்துருக்காங்க, சி வந்து மாட் இசட் ஈக்குவல் டு 1. when இசட் 0 நீங்கள் போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ when இசட் 0 நம்ம சப்ஸ்டிட் பண்ணும்போது மாட் இசட் ஈக்குவல் டு மாட் 0னா 0. 0 இஸ் லெஸ் தென் 1, லெஸ் தென் த இந்த கிவன் ரேடியஸ். அதை விட கம்மியாக இருக்கிறதுனால இந்த பாயிண்ட் கண்டிப்பாக என்ன இருக்குது, இன்டீரியர் பாயிண்ட்டாக இருக்குது. ஸோ தேர்ஃபோர் இசட் ஈக்குவல் டு 0 லைஸ் இன்சைட் சி. இன்சைட் சி. இப்போ கிவன் இன்டெக்ரல் நம்ம எப்படி எழுதலாம், இன்டெக்ரல் ஓவர் சி e power z by z dz. இது எந்த ஃபார்மேட்டில் இருக்குன்னு நம்ம சொல்லலாம், இன்டெக்ரல் ஓவர் சி f of z by z minus 0 dz. வேர் எது நமக்கு f of z கம்பேர் பண்ணுங்க, f of z வந்து e power z, இது z minus a சொல்கிறோம் இல்லையா, அப்போ இது z minus 0ன்னு சொல்லலாம், a வந்து 0. ஓகே, இப்போ காஷியஸ் இன்டெக்ரல் ஃபார்முலா பிரகாரம் இதோட ஆன்சர் என்னது நமக்கு 2πi into f of a. அப்போ இங்கே நமக்கு f of aனா f of 0 நம்ம எழுத போகிறோம். ஓகேவா, ஏன்னா 0 ஸ்லைஸ் இன்சைட் சி. இப்போ 2πi இன்ட்டு எஃப் ஆஃப் 0ட வேல்யூ என்னன்னு நம்ம பார்க்கணும். எஃப் ஆஃப் இசட் எது, இ பவர் இசட். அப்போ எஃப் ஆஃப் 0 சொல்லும்போது இன்ட்டு இ பவர் 0. இ பவர் 0ட வேல்யூ வந்து 1. ஸோ த ஆன்சர் இஸ் 2πi இன்டெக்ரல் ஓவர் சி இ பவர் இசட் பை இசட் டிஇசட். ஓகே, இதே கொஷனே வந்து நம்ம ரெசிடியூ தியரம் யூஸ் பண்ணி போடலாம். ரெசிடியூ தியரம் யூஸ் பண்ணும்போது நம்ம வெறும் இந்த ஃபார் போல்ஸ் டினாமினேட்டர் ஈக்குவல் டு 0ன்னு ஆரம்பிப்போம், இசட் ஈக்குவல் டு 0 லைஸ் இன்சைட் சி. ஓகேவா, அப்போ இது ஆர் உங்களுக்கு புரியுதுக்காக போடுறேன். அப்போ ரெசிடியூ அட் 0 அப்படி போடும்போது நம்ம என்ன பண்ணுவோம், லிமிட் z tends to 0 z minus 0 இன்ட்டு எஃப் ஆஃப் இசட். இங்கே இந்த கொஷனை நம்ம எஃப் ஆஃப் இசட் எடுக்கும்போது இந்த இன்டெக்ரேட் மொத்தமாகவே சேர்த்து நம்ம எஃப் ஆஃப் இசட் எடுத்துக்கணும். இ பவர் இசட் பை இசட் நம்ம எஃப் ஆஃப் இசட்னு எடுத்துக்கணும். ஓகே, ரெசிடியூ தியரம் யூஸ் பண்ணுறதா இருந்தால். அப்போ இந்த இடத்துல எஃப் ஆஃப் இசட் வந்து இ பவர் இசட் பை இசட். ஓகேவா, எப்போ ரெசிடியூ தியரம் அப்ளை பண்ணும்போது இப்போ இசட் மைனஸ் 0 இன்ட்டு இ பவர் இசட் பை இசட். இசட் மைனஸ் 0னா இசட் தான், இசட் நம்ம கேன்சல் பண்ணிடலாம். அப்போது லிமிட் அப்ளை பண்ணும்போது இ பவர் 0னா 1, ரெசிடியூ அட் 0 வந்து 1. பை காஷி ரெசிடியூ தியரம், பை காஷிஸ் ரெசிடியூ தியரம் integral over c f of z dz equal to 2πi into sum of residues of f of z lies inside c. ஓகே, அப்போ இங்கே ஒரே ஒரு ரெசிடியூ தான் இருக்குது, அது z equal to 0 தான், அது லைஸ் இன்சைட் சி. அப்போ இன்ட்டு ரெசிடியூ அட் 0 சொன்னால் போதும். ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு 2πi இன்ட்டு ரெசிடியூ அட் 0 1 கண்டுபிடிச்சோம் இல்லையா, ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு 2πi. அப்போ இன்டெக்ரல் ஓவர் சி இ பவர் இசட் பை இசட் டிஇசட் சி ஈக்குவல் டு 2πi. ஸோ காஷி ரெசிடியூ தியரம் எடுக்கும்போது நியூமரேட்டர் தான் எஃப் ஆஃப் இசட், ஆனால் காஷி இன்டெக்ரல் ஃபார்மில் எடுக்கும்போது இந்த நியூமரேட்டர் தான் எஃப் ஆஃப் இசட். ஆனால் காஷி ரெசிடியூ தியரத்தில் இந்த ஹோல் இன்டெக்ரண்ட் இ பவர் இசட் பை இசடோட சேர்த்தே தான் நமக்கு என்ன வரும், எஃப் ஆஃப் இசட் வரும். ஸோ லாஜிக் நம்ம ப்ராப்பராக அப்ளை பண்ணோம்னா நீங்கள் எந்த தியரம் யூஸ் பண்ணாலும் கரெக்டான ஆன்சர் வந்துடும். அடுத்த காணொலியில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.